நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு மரணத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் பிறப்பு என்பது எவ்வளவு இயல்பான விஷயமோ அதே போல இறப்பு என்பதும் ஒரு இயல்பான விஷயம். மரணம் இந்த வயதில் தான் வரணும் அப்படின்னு இல்ல, பிறப்பதற்கு 10 மாதங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இறப்பது இந்த வயதில் தான் இறக்கணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் இல்லை. குழந்தைகள்ல இருந்து நடுத்தர வயதுல இருந்து வயதானவர்கள்ல இருந்து மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பனாலும் ஏற்படலாம். இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிருமே ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக தான் படைக்கப்படுது. அவங்கவங்களுடைய கடமைகள் அவங்கவங்க வந்த காரியங்கள் முடிந்ததும் அந்த ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பயணப்படுது. ஒரு சில ஆன்மாக்கள் இறைவன் கொடுத்த வேலைய கடமைய சரியாக செஞ்சு முடிச்சிட்டு தன்னுடைய பயணத்தை தொடருது. ஒரு சில ஆன்மாக்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலையை சரியாக செய்யாமல் முடிக்காமலேயே பாதியிலேயே இந்த பூமியிலிருந்து ஒரு சில காரணங்களுக்காக இந்த பூமியிலிருந்து புறப்பட்டுறது. அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் இந்த பூமியில பிறவி எடுத்து மரணிக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் பல பிறவிகள் எடுத்து தங்களுடைய கர்ம வினைய சமன் செய்யறதுக்காக பல ஆயிரம் பிறவிகள் கூட மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டே இருக்குது. இதுல முக்தி கிடைப்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயமாக இருக்கு. தன் கடமைகளை சரியாக செஞ்சு முடிச்சிட்டு முக்தி அடையும் ஆன்மாக்கள் மிகவும் அரிதான விஷயமாக கருதப்படுது. ஒவ்வொரு ஆத்மாவும் படைக்கப்பட்டிருக்கின்ற தன்னுடைய கடமைகளை அவங்க சரிவர செஞ்சுட்டு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஒவ்வொரு ஆன்மாவும் போராடிக்கிட்டே இருக்காங்க. நம சிவாய.